னாலே என்னன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம், நம்மளாம் யோகாசனம் பண்ண முடியுமா இதுன்னு. லாஜிக்கலாக ஃபஸ்ட்டு அடி என்னன்னா, ஏதோ சாப்பிட கொடுக்குறா அப்படின்னா 2 பேருக்கு உண்டானது சேர்ந்து சாப்பிட்டாலே போயிடுது, அங்கேயே போயிடுது, அடிபட்டுடுது. ஏன்னா உணவு இந்த ஜடராக்னி இப்படி எரின்னு சாப்பிடணும்னு தோன்றது, அது எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ அது எரிச்சுட்டே தான் இருக்க போகிறது. முதல்ல அளவாக உண்ணுதல், அதுவே முதல் கேட்டகரி. மிதமாக சாப்பிட்றது, சாப்பிட்டுட்டு நீங்கள் கூட பார்க்கலாம், இந்த இந்த ஹெல்த்து இதுலலாம் சொல்லுவாள், கொஞ்சமாக சாப்பிடுங்க, மீதி நீர் தண்ணியை நிறைய சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கேஸ் போகாமறதுக்கு வரதுக்கான இடம் இருக்கணும், எல்லாத்தையும் உணவால் நிரப்பக்கூடாதுன்னு சொல்லுவா பாருங்க. இப்போ அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதை பாகவதத்தில் சொல்லியிருக்கேன். ஹெல்த்து, லைஃப் ஸ்டைலு, ஆரோக்கியம் இப்போதான் வருது. என்ன நீங்கள் எடுத்தாலும் ஆரோக்கியத்துக்கு தான் ஃபஸ்ட்டு இது இல்லையா? எல்லாருக்கும் ஆரோக்கியமாக இருக்கணும். என்ன ஒன்று நல்லா பார்ப்போம், ஒன்றும் ஃபாலோ பண்ண மாட்டோம், அது வேறு விஷயம். அது சொல்லிட்டாலா, அதை சொல்கிறாரு. அடுத்தது சொல்கிற ஆரோக்கியமாக சாப்பிட்றது, சாப்பிட்டுட்டு எப்போ பாரு உட்காந்துண்டு யார் வரா யார் போகிறா அதெல்லாம் இல்லாமல் விஜனமாக இருக்கிற இடத்துல, ஜனமே இல்லாத இடத்துல போய் உட்காந்துன்னு நாமா சொல்கிறது. இதை தான் பக்தி யோகத்தில் சொன்னாரோ இல்லையா? பட்டத்திரி தானே, விஜனத்தில் நான் போய் உன் நாமா சொல்லணும் குருவாயிருப்பா அப்படின்னார் இல்லையா? அது பண்ணுறது. அடுத்தது இம்சையே பண்ணாமல் இருக்கிறது, ஹிம்சையே பண்ணாமல் இருக்கிறது. அப்புறம் இந்த அஹிம்சைங்கும் போது ஹிம்சை பண்ணாமல் இருக்கிறது அஹிம்சை. சரி, அஹிம்சையில் இன்னொரு அங்கம் தான் சத்தியமும். பொய் சொல்லாமல் இருக்கிறதும் அது அஹிம்சை தான். அப்போ சத்தியம் பேசுறது, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் பொருளை தெரியாமல் கூட நம்ம எடுத்துகிட்டு வராமல் இருக்கிறது, அதுக்கப்புறம் பிரம்மச்சரிய விரதம், யமானியமால வர்றது, அதெல்லாம் அவர் சொல்கிறார். அப்புறம் பேசுறது ரொம்ப கம்மியாக பேசுறது. நம்ம அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம்ல, கேட்கறது கம்மியாக தான் பேசுவோம். நான் சொல்கிறேன், இரு நான் சொல்லி முடிச்சப்பறம் நீ பேசு. அப்புறம் ஃபோனில் அந்த எண்டில் இருக்கவா பேசவே மாட்டா, பாவம். இது மாமி எடுத்து அப்படி தான் பேசுவோம், வேண்டாம் யார் ஃபோன் பண்ணுவான்னு வச்சுருவா. இருங்க நான் சொல்கிறேன், முதல்ல நீங்கள் கேளுங்க. பெண்களுக்கு உண்டான ஹேபிட் அது, முதல்ல நான் சொல்கிறத கேளுங்க அப்படிங்கிற. அது இல்லையா, அது கொஞ்சமாக பேசணுமா, நிறைய கேட்கணுமா. அதெல்லாம் அவர் சொல்கிறார் ரொம்ப அழகாக. அதெல்லாம் சொல்லிட்டு இப்படி அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பக்தி யோகத்தில் செல்வதற்கான வழியெல்லாம் சொல்லிட்டு ரொம்ப அழகான சுச்சௌ தேசே, சுச்சம்னா சுத்தமாக இருக்கிறது, சுச்சௌ தேசேன்னா உடனே தேசம்னு எடுக்க வேண்டாம், இடம், சுத்தமான இடத்துல போய். இது என்னென்ன நம்ம கிட்டத்தட்ட பகவத்கீதாவில் எப்படி தியானம் பண்ணுவோங்கிற விஷயங்கள்லாம் தான் இங்கே வருது. சுச்சௌ தேசே பிரதிஷ்டாப்பிய விஜிதாசன ஆசனம், அழகான ஒரு ஆசனத்தை போட்டுட்டு அங்கே உட்காந்துக்கணும், ஒரு இடத்துல உட்காந்துக்கணும். கேட்கறதுக்கெலாம் நல்லா இருக்கு, நம்ம பண்ணுவோம். ஆமாம், ரொம்ப நாள் தஸ்மின் ஸ்வஸ்தி சமாசீன ருஜிகாய சமபிய சேர்த்து அப்படியே உட்காந்துட்டு ஆடாமல் அசையாமல் சுக்காசனத்தில் அப்படியே உட்காந்துட்டு பிராணாயாமம் பண்ணணும். யமா நியம ஆசனமாக எடுத்து பிராணாயாமம். அப்புறம் பிராணசிய சோதையன் மார்க்கம் அழகா ஸ்டெப்ஸுப்பா சொல்றாரு. பூர கும்பக ரேச்சகைஹி அப்படி படிக்கணும். பூர கும்பக ரேச்சகின்னு படிக்கக்கூடாது. பூரம்னா நிரப்பிக்கிறது காத்தினால, பூரம் அப்படி இழுக்கிறது, அப்படி இழுத்தனா பூரா உள்ள இழுக்கிறது. கும்பகம் இழுத்தின உடனே என்ன ஆகும், ஃபுல்லாக காற்று இங்கே தான் இருக்கும், கும்பமாக இருக்கும் லங்ஸு. அப்படியே அந்த லங்ஸனோட அப்படியே உருவகப்படுத்தி பாருங்க. இழுக்கிறோம், கும்பகம் உள்ள இருக்கும், ரேச்சகம் மெதுவாக விடணும். அதுதான் பிராணாயாமம். முதல்ல இழுத்து உள்ள ரீட்டைன் பண்ணி அப்புறம் மெதுவாக விடுறது, அதை அவர் சொல்றார். ஆமா, கும்பகம் நிறுத்தினா என்ன ஆகணும், ஃபுல்லா இருக்கும். கும்பம்னா என்ன, குடம் தானே, நிறைஞ்சு இருக்கும் காற்று. அதுக்கப்புறம் ரேச்சகம், அந்த 3 தான் ஸ்டெப்பு. அப்போ பூரகம், கும்பகம், ரேச்சகம், அந்த 3 வழியினால பிரதிகூலேன வா சித்தம் யதா ஸ்திரம் அச்சஞ்சலமா இருக்கும், ஸ்திரமா இருக்கும். ஏன், இப்ப எல்லாம் நம்ம கான்சன்ட்ரேஷன் காற்றுல தான் இருக்கும். நம்மளுடைய ஐம்பொறியிலேருந்து நேராக கரெக்டாக காற்று போகிறதா அதில் தான் இருக்கும் நம்ம மனசு ஒரு நிலைப்பட அச்சஞ்சலமாக இருக்கும். சரியா? அடுத்து இதை பண்ணிட்ட உடனே அதை பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, மனோ அச்சிராதியஸ்த விரஜம் ஜிதஸ்வாசஸை யோகினக. அதனால என்ன ஆகும்னா, அப்படியே வாக்கிய அக்னினால, அதாவது இந்த இதை புடம் போடுற மாதிரி, தங்கத்தை புடம் போடுற மாதிரி
இந்த காற்று அப்படியே போய் சுத்தப்படுத்தும், நிர்மலமா இருக்கும் அப்படிங்கிறார். அதனால என்ன ஆகும்னா, நமக்கு ஆல்ரெடி மனசுல என்ன இருக்கு, தமசு ரஜசும் ஜாஸ்தியா இருக்கு. இப்போ சாத்விகம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படும். ஆனால் சிலருக்கு வந்து தமசில் போயிடும், தூக்கம் வந்துடும். ரஜஸில் போயிடும், அப்படியே உட்காந்துட்டே இருந்துச்சு, யாராவது பெல் அடிச்சுன்னா கோவம் வந்துடும். இந்த ரெண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து இப்போ நிர்மலமாயிடுமா. அதான் வைமலம்னா தியஜதி வைமலம். இந்த மலங்கள் நீக்கப்பட்டு நிர்மலமாக இருக்கும். அப்போ யோகி வந்து இந்த பிராணாயாமம் பண்ணுறான் அப்படின்னா, அவர் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, அவர் பிராணாயாமர் அவருடைய தேகத்தில் இருக்க தோஷங்கள் எல்லாம் போகும். வாதம் பித்தம் கபம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த 3 தோஷங்கள் தானே சித்தால, அதுதானே பேஸு. அப்போ அதை வைத்துக்கொண்டு அதை நீங்க பெற்று அந்த தாரணையிலேயே பகவானுடைய அந்த ரூபம் வந்துடும். அப்புறம் மத்தியில தாரணை, அந்த தாரணையில பிரத்யாகாரேன சம்சர்கான்னு தியானேனான் ஈஸ்வரான்னு குணான்னு. இது பிரத்யாகாரத்தினால, பிரத்யாகாரம்னா 5 பொறிகளையும் அப்படியே பெல்லடிக்கிறதா கேட்கறதா சுவாசிக்கிறதான்லாம் இல்லாம ஒரே இடத்துல கொண்டு வந்து நிறுத்துறது. எந்த இடம், ப்ரோ மத்தியில இருக்க அந்த ரூபத்திலே கொண்டு வந்து நிறுத்தின உடனே பிரத்யாகாரம் பண்றதுனால மனசு சஞ்சலமானது ஒரு இடத்துல நிக்கிறது, அந்த மலங்கள் நீங்கப்படுறது. அந்த பிரத்யாகாரம் பண்ண உடனே அப்படியே தியானம் வருது. டிஸ்டர்பன்ஸே இல்லைன்னா தியானம் தானே இல்லையா? இடைவெளி இல்லாத நினைவு, அவ்வளவுதான் தியானம். அப்போ அவர் சொல்றார், அப்போ நம்ம வந்து அப்படியே பகவான் பக்கத்துல போற மாதிரி இருக்கும். ஆனா நமக்குன்னு டோர் பெல் இருக்கும், அதை வச்சுக்கோங்க. அடுத்து பிராணாயாமம் பண்ணி பண்ணி மனசு அப்படியே தூய்மையா இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு நாள்ல வர்றதில்லை. அதுக்காக நான் சொல்றேன், வேற இதை டிஸ்கரேஜ் பண்றதுக்காக சொல்லல. ஆல் ஆஃப் அ சடன் வராது. ஏன்னா கொஞ்ச நாள் கண்ணை மூடினாலும் நமக்கு ஒரு பயம் வரும். ஃபர்ஸ்ட் அந்த இருட்டினுடைய பயம் வரும். அதுக்கப்புறம் தான் அந்த பயம் விலகி தான் அந்த ஆனந்தம் வரும். அதை அவர் சொல்றார். பிராணாயாமம் பண்ணதுனால என்ன ஆகுமா, யதா மனஸ்வம் விரஜம் யோகேன சுசமாஹிதம், சுத்தமாயிடுறது மனசு. காஷ்டாம் பகவத்தோ தியாயேத்து, பகவானுடைய அந்த தியானத்தை அப்படியே வச்சுட்டே இருக்கிறதுனால ஸ்வநாசாகிரம், ஸ்வநாஸ் அப்படியே தானே இருக்கும். இப்படி இருக்கும்போது அந்த மூக்கினுடைய நுனியில அந்த கான்சன்ட்ரேஷன் போகுங்கிறார். நமக்கு தலை சுத்தம் சொல்லிடுறேன். ஸ்வநாசாகிர, மூக்கு நுனியில வச்சுன்னுட்டு பார்வை அப்படியே மூக்கு நுனியில வச்சுன்னுட்டு தியானம் பண்றது. என்ன தியானம் பண்றார், பகவானுடைய ரூபத்தை. மூக்கு இல்லை, பிரசன்ன வதனாம்போஜம் பத்ம கர்ப்பாருணேக்ஷணம். அழகா அப்படி என்ன அழகான வர்ணனை பாருங்க. பிரசன்ன வதனாம்போஜம் பத்ம கர்ப்பாருணேக்ஷணம், ரொம்ப அழகான தாமரை இதழ் போன்ற அழகான கண்கள். பிரசன்ன வதனம், மலர்ந்த தாமரை போன்ற அழகான வதனம். நீலோத்பலம், அழகான தாமரை மலர் போன்ற கண்கள். ஷியாமள வர்ணம். சங்க சக்கர கதாதரம், சங்க சக்கரத்தை வச்சுருக்கார். லசத் பங்கஜ கிஞ்சல் கபித கௌஷேய வாசசம். வாசசம்னா ஆடை. என்ன வாசசம், அழகான பட்டாடை, மஞ்சள் பொன்னிறமான பட்டாடை. எப்படிப்பட்ட பட்டாடை, பங்கஜத்தினுடைய மகரந்தத்தை ஒத்த மஞ்சள் பட்டாடை. ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. அடுத்த ஸ்ரீவத்ச வக்ஷம் பிராஜத் கௌஸ்துபமா முக்த கந்தரம், அழகான அந்த ஸ்ரீவத்சங்கரம் மரு இருக்கு, கௌஸ்துப மணி இருக்கு, அழகான ஹாரம் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு, மத்தத் விவேர கலையா பரீதம். மத்தத்து, அதுல இருக்கிற வனமாலி ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மலர்கள், அஞ்சலர்ந்த மலர்கள். அதுல தேனுண்டு மத்தனா இருக்கான் அந்த வண்டு, அது ரீங்கரிக்கிறது. அது கூட நம்ம சொன்னோம், வைகுண்டத்துல அந்த வனமாலியில ரீங்கரிக்கிற வண்டுகள் ஹரி ஹரி ஹரின்னு சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னோம் இல்லையா? அழகாக பராக்கிய ஹார வலய கிரீட்டாங்கத நூபுரம், கிரீட்டாங்கத நூபுரம், அழகான கொலுசு போட்டுருக்கார், ஹாரம் போட்டுருக்கார், கங்கணம் போட்டுருக்கார். காஞ்சி குணோல்ல ஸ்ரேயோனிம் ஹிருதயாம்போஜ விஷ்டரம், ரொம்ப அழகான அந்த முத்து மாலையெல்லாம் போட்டுருக்கிறதுல அப்படியே கைவளையிலேருந்து இப்ப என்ன சொல்றாரு, காஞ்சி குணம் ரொம்ப சோனிம், அழகான கிரீட்டங்களை வைத்துக்கொண்டு ஹிருதயாம்புஜ விஷ்டரம் தர்ஷனீயதமம் சாந்தம் மனோ நயன வர்த்தனம், ரொம்ப அழகாக அந்த 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 காட்சியை பார்த்தாலே நம்ம மனம் அப்படியே வயப்பட்டுருது இல்லையா? அது எப்பயுமே நம்மளை ஏதாவது ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்தணும்னா அந்த விஷயம் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கணும்.
அது அப்படியே சொல்றார். தர்ஷனீய தமம் சாந்தம் மனோநயன வர்த்தனம். ரொம்ப அழகான அந்த கண்களுக்கு அது விருந்தா இருக்கு, அந்த இதயத்துக்கு அப்படியே சந்தோஷத்தை கொடுக்கறது. அப்படிப்பட்டவர் யாரு அப்படின்னா இவ்வளவு ஒரு அழகான அபீஷ தர்ஷனம். சஸ்வத் சர்வலோக நமஸ்கிருதம். 14 லோகங்களும் நமஸ்காரம் பண்ற அழகான பகவான். இதை சொல்றதே பகவான் இல்லையா? கவனிச்சல, சொல்றதே பகவான். சந்தம் வயசி கைஷோர பிரத்யானுகிரக காதரம் கீர்த்தயன் தீர்த்த யசசம் புண்ணிய ஸ்லோக யசகரம் தியாயே தேவம் சமக்ராங்கம் யாவன்ன சவதேமன. சமக்ரமா ரொம்ப அழகா இருக்கு. முழுமையாக பகவானுடைய அங்கங்களை தியானம் செய்வ கடவுது அப்படின்னு பகவான் ரொம்ப அழகா சொன்னார். சொல்லிட்டு ஸ்திதம் பிரசன்னமாசீனம் ஷயானம் வா குஹாசயம். ஷயானம் அதாவது எப்பயுமே பார்த்துட்டே இருக்கிறது. எப்படின்னா அவருடைய ரூபத்தை பார்த்து கொண்டே இருக்கின்ற அந்த ரூபம் என்னென்ன ரூபம்? சயன திருக்கோலம் இல்லையா? அழகாக கிடந்த கோலம் அதை சொல்றார். பிரஜந்த மாசீனம் குஹாசயம், ஒரு கோலத்தை சொல்லிட்டு இருக்கார். அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க ரூபம் எது? குஹன்னா குகை. இங்க குகை 2 விஷயம் சொல்லலாம். இவர் நரநாராயணனாக பத்ரிகாசிரமத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கார் இல்லையா? இவரே தான் நம்மளுடைய ஹிருதய குகையிலும் இருக்கார். குஹாசயம் இல்லையா? குஹாசயம் பிரேக்ஷணீயஹிதம். இதைதான் பார்க்க கடவுது, அதை மட்டும்தான் பார்க்கணும். கண்கள் இருந்தால் இதை மட்டும்தான் பார்க்கணும். தியாயத்தை அதையே பார்த்து கொண்டு அதை தியானம் செய்து கொண்டு சேதசா அந்த மனசை சுத்தமாக வச்சுட்டு இருக்கிறதுக்கு தான் இவ்வளோ விஷயம். அந்த சேத்தஸ் என்ன பண்ணும்? சித்தம் என்ன பண்ணோம்னா தஸ்மின் லப்த பதம் சித்தம். அது அப்படியே அந்த பகவானுடைய அவயவ சம்ஸ்திதம், அவருடைய அவயவங்களிலே நிலை பெற்று விலக்ஷய கத்திர சம்யுஜ்யாதாங்கே பகவதோ முனிகி. சம்யுஜ்யம் சேர்ந்துகின்றது. என்னன்னா எல்லாத்துலயும் அப்படியே பார்த்து நம்மளுடைய மனம் அப்படியே சாயுஜ்யமாயிடும், உள்ள அப்படியே நுழைஞ்சு ஒன்னாயிடுறது. அதான் யுஜ்யத்தை இது யோகான்னு சொன்னோம் இல்லையா? அடுத்து அவருடைய இப்ப அப்படி ரூபத்தை முதல்ல சொல்லிட்டார். ஃபர்ஸ்ட் தாரணைனா பெரிய ரூபத்தை சொல்லிட்டார். அடுத்து அவருடைய சரண கமலத்தை சொல்றார். ரொம்ப அழகா சஞ்சிந்தியே பகவத் சரணாரவிந்தம். அழகான சரணாரவிந்தம். வஜ்ராங்குஷத் வஜ சரோருக லாஞ்ச நாட்டியம் உத்துங்க ரக்த விலசன் நகச்சக்கரவால ஜோத்ஸ்னாபி ராகதம் மகத் திருதயாந்தகாரம் சொல்லிட்டு அழகாக அவருடைய சரணகமலங்கள். அந்த சரணகமலங்கள்ல என்னெல்லாம் இருக்கு? வஜ்ரம் இருக்கு, அங்குஷம் இருக்கு, கொடி இருக்கு, தாமரை மலர்லாம் இருக்காம். நமக்கெல்லாம் ரேகதான் இருக்கும், அதுவே இப்போ ஒழுங்கா இருக்கான்னு தெரியல. இதைதான் பெரியாழ்வாரும் சொன்னார். சங்கு சக்கரம் பொறித்த 2 திருக்கால்கள்னு. இதே அழகான திருவடியை தான் அக்ரூரர் பார்த்துட்டு அழைத்து வருகிறேன் என்று அக்ரூரில் பார்த்துமே அவருடைய மணல் தரையில் பார்க்குறார். அழகான 2 தாமரை பாத திருவடிகளை பார்த்துட்டு தான் அவர் அழகா அப்படியே புரண்டு நமஸ்காரம் பண்றார். ரொம்ப அழகா இதை அவர் சொல்லிட்டு இவ்வளவு அழகான திருவடிகளை சொல்லிட்டார். அந்த திருவடி சாதாரண திருவடியா? திருவிக்கிரமனா அவர் 14 லோகங்களையும் 2 அடியில் அளந்தாரு. அந்த அக்ரம் போச்சே சத்தியலோகத்துக்கு. அப்ப பிரம்மதேவர் தன்னுடைய கமண்டலில் இருந்த நீரை எடுத்து அப்படியே அபிஷேகம் செய்தாரு. அந்த திருவடியில பட்டுதானேப்பா கங்கை வந்தது. அப்போ எப்பேற்பட்ட திருவடி அப்படின்னு சொல்லிட்டு சரித் பிரவரோத கேன. சரித்தம்னா நதி. இது எது? கங்கை நதி. அந்த அலமன நீர் தான் கங்கை நதி ஆச்சு. அதை தானே தீர்த்தேன மூர்த்தியந்தி கிருதேன சிவசிவோபுத்து. மூர்த்தனம்னா முச்சந்தலை. அந்த நீரை தானே சிவபெருமான் தன்னுடைய முச்சந்தலையில் முடிந்து கொண்டார். இதைதான் தியானம் செய்யணும். இப்படிப்பட்ட மங்கள ரூபியான பகவானை தியாயே சிரம் பகவத சரணார். சிரம்னா ரொம்ப நாழி. நம்ம கொஞ்ச நாள் ஆனோன்னு டைம் ஆட்டான்னு டென்ஷன் வருமே, அப்படி இல்லை. சிரம் ரொம்ப நாழியா அதை தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்றார். தியானம் பண்ணா என்னப்பா ஆகும்னா நம்ம பாப்பங்கள் எல்லாம் அப்படி நீக்கப்பெறும். ஏன்னா நம்ம கூட்டமா ராசின்னு சொல்றோம்ல, மமரோக ராசி. இந்த பாபமும் ராசி தான், குவியலா வச்சுட்டு இருக்கோமா. பாவ குவியல் எல்லாம் நீக்கிடுவாராம். அது சொல்லிட்டு பிரம்மதேவர், அதாவது இவ்வளவு அழகான ரூபத்தை யார் இதுக்கு முன்னாடி அனுபவிச்சிருக்கான்னா பிரம்மதேவர் அனுபவிச்சிருக்கார். இங்க என்ன சொல்ற? ஜானத்வயம் ஜலஜலோச்சனையா ஜனன்யா லக்ஷ்மியா கிலஸ்ய சுரவந்திதயா விதாத்துன்னு சொல்றது பிரம்மதேவரை.
அதாவது அவருடைய தாய் யாருன்னா பிரம்மதேவர் முதல்ல படைக்கப்படும் போது மகாலட்சுமியும் விஷ்ணு தானே இருந்தார், ஸ்ரீ விஷ்ணுவும். அப்போ இவள் மகாலட்சுமி இவ்வளவு அழகாக எப்பொழுதுமே பகவானோட சரண கமலங்களை இருந்து கொண்டு வருடி கொண்டிருக்கின்றாளே, அவளுடைய லட்சியம் என்ன? லட்சியத்தை லக்ஷ்மியோடைய லட்சியம் என்னன்னா பகவானுடைய சரண கமலங்கள் தான். அப்படிப்பட்ட சரண கமலம் அதை மனசுல தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்றார் பகவானுடைய அந்த தொடையை சொல்றார். அதாவது காலை சொல்லிட்டார், திருப்பாதங்களை சொன்னார், அடுத்த தொடைகளை சொல்றார். அதை தியானம் பண்ண ஊரு ஊரு சாருன்னு படிச்சோமோ லாஸ்ட் இதுல ஊரு ஊரு சுபர்ண புஜயோ அதிசோபமான ஓ ஓ ஜோதி ஜோனிதி அதசிகா குசுமாபவாசோ. குசுமான மலர்கள், அழகான அந்த துடை, அதுக்கப்புறம் அழகான பீதாம்பரத்தால மறைக்கப்பட்ட இடை, அதையும் அந்த அழகான பார்த்துட்டு காஞ்சி கலா பபரி நம்பவின்னு அதுக்கு மேல கட்டின்னு இருந்தா அது அரைஞான், தங்க அரைஞான், பொன்னிறமான அரைஞான், அதை தியானம் பண்ணணுங்கிறார். அதுக்கப்புறம் நாபிகிருத்தம், தொப்புள் கொடி, அந்த உதரம், புவன கோஷ குஹோத, அங்கேருந்து தானே அந்த உதரத்திலிருந்து தானே நம்ம எல்லாம் வந்தோம். எத் ராத்ம யோனிதி யோ திஷனால் அகிலோ லோக பத்மம், அழகான தாமரை மலர் அந்த பத்மம். அதுக்கப்புறம் அது மேல போனா வியூடன் ஹரின் மணி விஷ தனையோர முஷ்ய தியாயேத், ஹரிமணி மக்குட அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அழகான ஆகாரங்களை கொண்ட கழுத்துல தொங்கின்னு இருக்க முத்து ஆகாரம் வைஜெயந்தி அப்படின்னு அழகா அந்த அழகான வக்ஷஸ்தலத்தை தியானம் பண்ணணுங்கிறார். அதுக்கு மேல அந்த தியானம் பண்ணி முடிச்ச உடனே அது என்னன்னா வக்ஷோதி வாசம் ரிஷபஸ்ய மகாவிபூதே பும்சா மனோநயன நிர்வத்தி மாததானாம். அந்த நிர்வத்தியை நம்ம கொடுக்கறது, தியானம் பண்ணினா நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது அந்த வக்ஷஸ்தலம். ஏன்னா லக்ஷ்மி பிராட்டி அங்கே இருக்கின்றாள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக கௌசுபமணி கண்டம், கழுத்து வந்துட்டார், கண்டம் ச கௌசுபமணி மனோரதி பூஷணார்த்தம் குரியான மனசிய அகில லோக நமஸ்கிருதஸ்ய, அகில லோகத்தையும் அதாவது அழகான திருக்கழுத்து, எல்லாரும் நமஸ்காரம் பண்ற அழகான கண்டம், கழுத்தை சொன்னார். அதுக்கப்புறம் கரங்களை சொல்லாம இருப்பாரு, ஏன்னா பாகுலியா அது ஒரு சொல்றார். பாகும்ஷ மந்திரகிரியே பரிவர்த்தனேன்னு நிர்ணித்த பாகு வலையானதி லோக பாலான்னு, ரொம்ப அழகான பாகு. எப்படிப்பட்ட பாகுன்னா மந்திரமலை கடையும் பொழுது அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இப்படி இப்படி கடைஞ்சுட்டே இருக்கிறச்சு அது மேலே வந்தோடனே அவரோட தாமரை கரங்களால் மேலேருந்து அவர் சப்போர்ட் பண்ணார். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இல்லையா? ரொம்ப அழகாக அப்படிப்பட்ட சங்கு சக்கர கதாதாரியான பகவானை தியானம் செய்யணும்னு சொல்றார். அடுத்தது பகவானுடைய கதை, அப்புறம் வனமாலி, அதுக்கப்புறம் கௌசுபமணி தியானம் பண்ணுங்கிறார். எதையுமே விடலை பகவானோடது இல்லையா? அடுத்தது ரொம்ப அழகான எல்லா அவதாரத்தையும் எடுத்துட்டு நமக்கு இன்னைக்கும் அந்த அவதாரங்கள் எல்லாம் பத்தி கேட்கிறோமே, காதுகளால கேட்கிறோம். இப்ப பகவானுடைய காது சொல்றார். பகவானுடைய காதுகள் என்னென்ன? சஞ்சிந்தையேத் பகவதோ வதனாரவிந்தம் யத் விஸ்புரன் மகர குண்டல வல்கித்தேன வித்யோதி தாமல போல முதார நாசம், அழகான நாசிகை, கண்ணாடி போன்ற அழகான கண்ணங்கள், மகர குண்டலங்கள் அப்படியே பளிச்செடுகின்ற அழகான முகத்தை தியானம் பண்ணணுங்கிறார். அதுக்கு கொஞ்சம் மேலே போனீங்கன்னா நெற்றி எஸ் ஸ்ரீநிகேத மலிபிகி பரிசேவியமானம் பூத்தியாஸ்வயா குட்டில குந்தள விருத்த ஜுஷ்டம், குட்டில குந்தளம் அழகான சுருள் சுருளான கச்சைகள், குட்டிலம் அதுதான் குந்தளம்னா முடி, அழகான சுருள் கச்சைகள் அப்படியே நெற்றியில படர்ந்திருக்கேன். அவ்வளவு அழகான நெற்றி, அழகான தாமரை போன்ற அக்ஷி, அதுதான் சொல்றார் அவர். மீனன் வயாஸ்ரயமதி ஷிபதம் ஷிபத தப்ஜ நேத்திரம் தியாயேன் மனோமய மதந்திரித உல்லசத் ப்ரூனா புருவங்கள், எப்படின்னா உல்லாச புருவங்கள் நம்ம படிக்கிறோமே அங்க பட்டதரி சொன்னது. அழகான கண்கள், அதுக்கு மேலே அழகான மீன்களை போன்ற அசைஞ்சு ஆடுகின்ற அந்த தாமரை மலர் போன்ற கண்கள், அழகான வில்லை போன்ற வளைந்த புருவங்கள், உல்லாசமான புருவங்கள், இதையெல்லாம் அழகாக தியானம் பண்ணணும் அப்படிங்கிறார். அடுத்து அவருடைய அந்த இந்த பகவானுடைய கண்கள் இருக்கே, அதை தாபத்ரயோபமசாய நிஸ்பிருஷ்டம் அக்ஷணம்னா கண்கள், அந்த கண்களை அப்படியே இதே வகையில வச்சுட்டு தியானம் பண்ணணும் அப்படிங்கிறார். அதாவது ஒரு அங்கமா அவர் சொல்லிட்டு வர்றார். அப்படியே பண்றச்ச என்னன்னா நமக்கு இன்னும் அவருடைய அழகான ஸ்னிக்த ஸ்மிதானு குணிதம், ஸ்னிக்தம்
அழகான புன்னகை, புன்னகை போக்கின்ற தாயை போல புன்னகை போக்கின்ற அந்த பகவானோடது. ஹாசம் ஹரேர வதனாகிலே, அதை பார்த்தாலே போரும் இந்த அகிலத்தினுடைய தோஷங்கள் எல்லாம் கஷ்டங்கள் எல்லாம் ஹரிக்கப்படும். அவ்வளோ அழகான பகவானுடைய புன்னகை. சம்மோகனாய ரச்சிதம் நிஜமாயாசிய ப்ரூமண்டலம் முனிகிருத்தே மகரத்வஜன்னு ரொம்ப அழகாக இந்த அந்த பகவானுடைய சரண கமலத்தில் நம்ம எல்லாம் சரணாகதி பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அது நீங்கும். ரொம்ப அழகாக எல்லாரையும் மயக்குகின்ற பகவானுடைய அந்த அழகான இரு புருவங்களுடைய அழகா சொல்றார். ப்ரூமண்டலம் முனிகிருத்திய, முனிவர்களையே மயக்கிறதா. முனிவர்கள் எல்லா ஆசா பாசங்களை மீண்டு வந்தவர்கள்ல அவர்களையும் மயக்குகிறதுங்கிறார். தியாயானம் பிரஹசிதம் பகுலாத ரோஷ்ட, இப்படியே தியானம் பண்ணுறது. இதில் என்ன ரொம்ப ஈஸியாக இருக்கிறது அப்படின்னா பிரஹசிதம், அழகான பகவானுடைய புன்னகை தான் ரொம்பவும் நல்லா இருக்கான். அது பாசாருணா தைனது விஜகுந்த பங்கிகி, ரொம்ப அழகான சிவந்த உதடுகள், அதில் பங்கிகி ரொம்ப அழகாக வரிசையாக இருக்கான். முல்லை மொட்டு மாதிரி அழகான பற்கள் பகவானோடது. அது சொல்கிறார். பக்தியார்த்தா, ரொம்ப பக்தியோடு பகவான் அப்படியே நினச்சி பிரதக்திரி தீட்சைன்னு தியானம் பண்ணணுங்கிறார். இப்படி தியானம் பண்ண என்ன வரும்னு கேட்குறார். ஏவம் ஹரோ பகவதி பிரதிலப்த பாவோ பக்தியா திரவத் ஹிருதய உட்புலக பிரமோதா, காதல் வரும், பிரேமம் வரும், பிரமோதம் சந்தோஷம் வரும். அதனால அப்படிங்கிற ஔத்கண்டிய பாஷ்ப கலையா முகுரார்த்தியமான தச்சாபி சித்த படிஷம் ஷனகைர்வியோங்கே, அப்படியே அவரை பார்த்துட்டு அப்படியே பிரேம பொங்கிறது, கண்கள்லேருந்து அஸ்ரு வருது, அந்த அஸ்ரு நம்ம மேலே விழுறது, அப்படியே புலகாங்கிதம் அடைகின்றோம். இதுதான் பக்தியில், பக்தி யோகத்திலையும் இதெல்லாம் சொன்ன உண்மையான பக்தன் இவ்வளவு அழகாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆனந்த கண்ணீர் பாஷ்பம், ஆனந்த பாஷ்பம்னா ஆனந்த கண்ணீர், புலகாங்கிதம் அடைதல், இதெல்லாம் அதெல்லாம் நடக்கும்போதே தன்னுடைய உண்மையான நிலையும் மறந்துடுறானோ. அப்போ இதெல்லாம் எப்போ நடக்கிறதுனா அஷ்டாங்க யோகத்தில். அவர் இருப்பதையே மறந்துடுறாருன்னா என்ன? சமாதி இல்லையா? அதை சொல்கிறார் அவர் ரொம்ப அழகாக. அதையே சொல்லி லயிச்சுடுறாராம். அதை தியானம் பண்ணி அதுலேயே லயிச்சுடுறார். மனசு அமைதியாக அந்த பிரம்மத்துக்கூடையே லயிச்சுடுறது. இந்த மாதிரி தியானம் பண்ணுறவா எல்லாவற்றிலும் பகவானையே பார்ப்பார்கள் அப்படின்னு. அதனால தான் முனிவர்களுக்கு அந்த டிஃப்ரென்சியேஷன் இல்லை. தியானம் பண்ணி வெளியில் பார்த்தாலும் அதுதான், உள்ளே பார்த்தாலும் அதுதான். இதுதான் பிரகலாதனுடைய விஷயத்துல நடந்தது. நான் அடிக்கடி சொல்றது உண்டு. பிரகலாதனுக்கு ஏன் பயம் வரல? எல்லாரும் நரஹரியா இருக்கிறத பார்த்துட்டு பயப்படைச்ச பிரகலாதனுக்கு ஏன் பயப்பட? அவன் கருவில் இருக்கும்போதே எல்லாம் ஹரிதான் வெளியில பார்க்க நரஹரியை பார்க்கணும், அவன் ஹரியா தான் பார்க்கறான். அதனால பிரேம வந்தது, பயம் வரல. மற்றவெல்லாம் புதுசா பார்க்கறா, பயந்தான். பிரம்மாதி தேவர்கள் உட்பட அப்படின்னு சொல்லுவா. அப்போ இந்த யோக பயிற்சி சொல்ற ஆத்ம சாட்சாத்காரம் கிடைக்கும் அப்படிங்கிற கிடைச்சிட்டு அந்த அஜ்ஞானம் அகங்காரம் எல்லாம் நீங்கி, அஜ்ஞானம்ங்கிற இருள் நீங்கி பகவானுடைய அருள் கிடைக்கும் அப்படிங்கிறார். ஆத்ம சாட்சாத்காரம் என்னன்னா ரொம்ப அழகாக, அதாவது இப்போ ஆத்ம சாட்சாத்காரம்னு கிடைக்கிறது அப்படின்னா என்னென்னா, சமாதி நிலையில் இருந்தான்னா வஸ்திரம் இருக்கோ இல்லையோ தெரியாது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரமணர் நிறைய குகைகளில் தான் போய் உட்காந்துட்டு தபஸ் பண்ணுவார் இல்லையா? அப்போ சின்ன பையனாக இருக்கிறச்சே அவர் பாட்டுக்கு ஒரு குகையில் போய் உட்காந்துட்டு அப்படியே இதே அஷ்டாங்க யோகம் இருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னு அவருக்கே தெரியல. எத்தனை மாதங்கள் இருந்தான்னு தெரியலையா. திடீர்னு அந்த குகையில் என்னமோ போய் பார்த்தா ஒரு இளைஞரோட சரீரம் ஒன்றுமே இல்லையா. பூச்சிகள் எல்லாம் அரிச்சிருக்கான், எல்லாம் அப்படி ஊருன்னு இருக்கான். ஆனால் அந்த போதமே இல்லையா அவருக்கு. அப்புறம் அவர் வலுக்கட்டாயமாக வெளியில் இழுத்துட்டு ஒரு கௌப்பீனை மட்டும்தான் கட்டின்னு இருந்தார். யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். நடந்திருக்கு. நம்ம சொல்கிறோமே, அஷ்டாங்க யோகம் சொல்கிறோம், இதெல்லாம் கேட்கறதுக்கு கஷ்டமாக இருக்கே, நடக்குமான்னு நினைக்குவேன். ரமணர் அப்படி இருப்பார். ஒன்றா போய் உட்காந்துருவா. அப்புறம் அவள்லாம் தொடச்செல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவர் அந்த சமாதி நிலையிலேருந்து வெளியில் வருவார். அதனால தான் அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணணுன்னே அவருக்கு எனக்கு அனஸ்தீஷியா வேண்டான்னுட்டார். இல்லை நான் பார்த்துக்கிறேன், நீ அனஸ்தீஷியா எல்லாமே பண்ணுன்னுட்டார். கையில் ஆப்ரேட் பண்ணும்போது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க இல்லையா? அதுக்கப்புறம் அந்த புண்ணுலேருந்து புழுக்கள்லாம் விழும்போது அதை எடுத்து அதுலேயே வைப்பாராம். என்ன சுவாமி இப்படி பண்ணுறேன்னா, இல்லை என் கர்மா இதோட போட்டோம், அது சாப்பிட்டுன்னு போட்டோமே, என்ன இப்போ இதோட என் கர்மா முடிஞ்சுதுன்னு இதெல்லாம் வாழ்ந்து காட்டியிருக்க பாருங்க இல்லையா? மகாபெரிவா ரமணர்லாம் அவளால் நினைச்சாலே நமக்கு நம்ம என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம்னு நினச்சோம். சத்தியமாக சொல்கிறேன் இல்லை? அதெல்லாம் அந்த சமாதி யோகத்தினுடைய நம்ம நினைக்கிறோமே அஷ்டாங்க யோகம்னா பண்ணுறா
இப்போ கூட அதனால தான் அஷ்டமா சித்தி கூடு விட்டு கூடு பாயிருது. நிறைய பேர் இதை வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணுறான், அது வேற விஷயம் வச்சுக்கோங்க. ஆனால் உண்மையில் பண்ணும்பொழுது தன் மேலே இருக்கிற அந்த வஸ்திரம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது அப்படிங்கிற. அதுதான் இந்த 37 சொன்னார் ரொம்ப அழகா. சித்தோ விபஷ்யதி, விபஷ்யதி பார்க்கறதே இல்லவா, கண்ணை திறந்து பார்த்தா தானே தெரியும் என் சரீரம், என்னோட தேகம், என்னுடைய ட்ரெஸ்ஸுன்னு இல்லையா. விபஷ்யதி அப்படிங்கிறார். அந்த உடல்ங்கிற அந்த விஷயத்துலேருந்து அப்படி அப்படி எலேட் ஆகிடுறான் இல்லையா, மேலே எழும்புறான் அந்த உடலோடது. அடுத்தது சொல்கிற, இவர் தனியாக இருந்துட்டு இந்த மாதிரி யோகம் பண்ணுறச்சே என்ன ஆகும்னா, இவருடைய உடலில் இருந்து கொண்டு எல்லாத்தையும் பார்க்கின்ற அந்த பகவான், அதாவது தன்னுடைய உடல் நான் எனது என்கின்ற அந்த எண்ணம், அகம் என்கின்ற எண்ணம் வேறுபட்டு விடும் அப்படிங்கிறார். அடுத்தது 40-41, அதாவது இந்த உடல்ல ஜீவன் இருக்கு, பஞ்சபூதங்கள், அந்த 23 விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை ஒரு சாட்சியாக பகவான் இருந்து பார்த்து கொண்டிருக்கின்றார்ங்கிறது. இந்த ஜீவன்லேருந்து பரபிரமம் வேற, பிரகிருதி வேற, அதெல்லாம் ஆட்டுவிக்கின்ற பரபிரமம் வேறங்கிறதெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா உள்முகமாக பார்த்தல். ஏன்னா அது வரைக்கும் நமக்கு அந்தர்யாமி இருக்கிறதே தெரியாது இல்லை, நமக்கு என்ன தெரியறதான்னு அது சொல்கிறார். அடுத்தது ஸ்வதேஜம், உத்பிஜம், ஜராயுஜம், அதெல்லாம் பற்றி பேசுகிறார். அதாவது அண்டஜம், இது எதுக்கெல்லாம்னா சர்வ பூதேஷு, எல்லா பூதங்கள். பூதம்னா உடனே பெரிய பூதம்ல படைக்கின்ற எல்லா சின்ன எறும்பு கூட பூதம் தான் இல்லையா. அது எப்படிப்பட்டதுன்னா வகை வகையாக இருக்குது. டார்வின்ஸ் தியரிங்கிறோமே, அது எவ்வளோ அழகாக போட்டிருக்கா பாருங்க இந்த ஒரே ஸ்லோகத்தில். அண்டஜம் ஒன்று முட்டையிலேருந்து வரும், குட்டி போட்டு பால் கொடுக்கும் இல்லையா, அது சொல்கிறார். அண்டஜம், ஸ்வதேஜம், அந்த வேர்வையிலேருந்தே வருது ஸ்வதேஜம். அடுத்து உத்பிஜம், விதையிலேருந்து வருது. அடுத்து ஜராயுஜம், நம்மலாம் அதுதான், அதாவது கர்ப்பத்திலிருந்து வருகின்றது. இப்படி எல்லா ஜீவராசியும் ஒன்று மாறின்னு இருக்கு. அது எல்லாம் பஞ்சபூதங்கள்லேருந்து தான் வந்திருக்கு. அப்போது முதல்ல எங்கே ஆரம்பிச்ச அந்த கான்செப்ட் அதில் நிற்கும் சொல்லிட்டு ரொம்ப அழகாக. அதாவது என்னன்னா, இப்போ திரியங்னா விலங்குகள், நரன்னா மனிதன். இது நிறைய இடத்துல பாகவதத்தில் வரும், அதுக்காக நான் சொல்கிறேன். அது என்னன்னா, இங்கே எல்லாவற்றிலும் பகவான் ஒருத்தர் தான் இருக்கான், எல்லாத்துக்கும் ஆத்மா இருக்கு, ஆத்ம தத்துவம். அது சொல்லிட்டு தஸ்மாதிமாம் சுவாம் பிரகதிம் தெய்வீம் சதசாத்மகாம் சதாத்மிகாம் துர்விபாவியாம் பராபாவிய ஸ்வரூபேன வதிஷ்டதே. பிரகிருதிங்கிறது என்ன, பகவான் இடத்துலேருந்து தான் வந்தது. பிரகிருதி நம்ம சொன்னோம் இல்லையா, இத்தனை விஷயங்களை சொன்னோம் பிரகிருத்தின்னு, அது பகவான் இடத்துலேருந்து தான் வந்தது. அது பிரகிருத்தியான நம்ம பார்க்குறத விட அதை மறைச்சுட்டு இருக்க மாயை நீக்கி அதுவும் பகவான்னு பார்க்கணும். அது சொல்கிறார். பகவான் இந்த மாயையெல்லாம் வச்சு கொண்டு அவன் இருந்தான்னா என்ன, ஸ்வரூபத்தோடைய அவனே பரபிரம்மமாகின்றான். அதுதான் தது தொம் அசி, தத்துவம் அசி. அதுதான் உபநிஷத்தில் சொல்கிறது. அது நீ ஆகின்றாய், பரபிரமத்தையே நினச்சிட்டு இருந்தா அது நீ ஆகின்றாயின்னு ரொம்ப அழகாக 28வது அத்தியாயம் முடிச்சார். हरिः ओम्. अथ तृतीयस्कन्धे 28 श्रीभगवानुवाच योगस्य लक्षणं वक्ष्येऽस्मि जस्य नृपात्मजे मनो येनैव विधिना प्रसन्नं यादि सत्पदं स्वधर्माचरणं शक्त्या विधर्मा च निवर्तनं दैवाल्लब्धेन सन्तोष आत्मविच्चरणार्चनं ग्राम्यधर्मनिवृत्तिश्च मोक्षधर्मरतिस्तथा मिदमेध्याधनं शश्वते विक्तक्षेमसेवनम् अहिंसा सत्यमस्तेयं यावदर्थपरिग्रहः ब्रह्मचर्यं तपः शौचं स्वाध्यायः पुरुषार्चनं मौनं सदासनजयः स्थैर्यं प्राणजयः शनैः प्रत्याहारश्च इन्द्रियाणां विषयान् मनसा हृदे स्वधिष्ण्यानाम् एकदेशे मनसा प्राणधारणं वैकुण्ठलीलाभिध्यानं समाधानं तदात्मनः एतैरन्यशपदिभिर्मनो दुष्टमसत्पदं बुद्ध्या युजितशनकैः जितप्राणो ह्यतन्त्रितः शुचौ देशे प्रतिष्ठाभ्य विजितासन आसनं तस्मिन् स्वस्ति समासीन ऋजुकाय समप्यसेत् प्राणस्य शोधयन्मार्गं पूर्वकुम्भकरेचकैः प्रतिकूलेन वाचित्तं यदा स्थिरमचञ्चलं मनोचिरात् स्यात् विरजं जितश्वासस्य योगिनः वायुवग्निभ्यां यदा लोहं मादं त्यजति वैमलं प्राणायामैर्दहे दोषान् धाराणविश्च किल्बिषान् प्रत्याहारेण संसर्गान्
ध्यानेनानीश्वरान् गुणान् यथा मनः स्वं विरजं योगेन सुसमाहितं काष्ठां भगवतो ध्यायेत् नासाग्रावलोकनः प्रसन्नवदनाम्भोजं पद्मगर्भारुणेक्षणं नीलोत्पलधलश्यामं शङ्खचक्रगदाधरं लसत्पङ्कजकिञ्जल्कपीतकौशेयवाससं श्रीवत्सवक्षसं भ्राजते कौसुभामुक्तकन्धरं मत्तत्विरेपकलया परीतं वनमालया परार्घ्यहारवलय क्रीडाङ्गधनूपुरं काञ्चीगुणोल्लसश्रोणीं हृदयाम्भोजविष्टरं दर्शनीयतमं शान्तं मनोनयनवर्तनम् अभीच दर्शनं शश्वते सर्वलोक नमस्कृतं संतं वयसि कैशोरे प्रत्यानुग्रहकादरं कीर्तन्यतीर्थयशसं पुण्यश्लोकयशस्करं ध्योयेद्देवं समग्राङ्गं यावन्नच्यवते मनः सिदं व्रजन्तमासीनं शयानं वा गुहाशयं प्रेक्षणीये हितं ध्यायेत् शुद्धभावेन चेतसा तस्मिन् लब्धपथं चित्तं सर्वावयव संस्थितं विलक्ष्यैकत्र संयुज्याधाङ्गे भगवतो मुनिः सञ्चिन्तयेद् भगवच्छरणारविन्दं वज्राङ्कुशत्वचसरोरुहलाञ्चनाट्यम् उत्तुङ्गरक्तविलसन्नगचक्रवाल ज्योत्स्नाभिराहत महत् हृदयान्तकारं यच्चौषनिःसृतस्ररित्प्रवरोदकेन तीर्थेन मूर्त्यनधिकृतेन शिव शिव बोध्यायतुर्मनश्चमलशैलन्यसृष्टवज्रं ध्यायेचरं भगवतश्चरणारविन्दं जानोद्वयं जलजलोचनया जनन्या लक्ष्म्याखिलस्य सुरवन्तितया विधातुः ऊर्वोर्निधाय करपल्लवरोचिषायत् संलालितं हृदि विभोरभवस्य कुर्यात् ओरो सुपर्णभुजयोरदिशोपमाना वोजोनिति अदसिका कुसुमावभासो व्यालम्बिपीदवरवाससि वर्तमान काञ्चीकलापरिरम्बिनिदम्बबिं नाभिहृदं पवनघोषकुहो दरस्तं यत्रात्मयोनिदशनायललोकपद्मं व्यूढं हरिन्मणि वृषस्तनयोरमुष्य ध्यायेद्वयं विशदहारमयूकगौरं वक्षोऽधिवासं वृषभस्य महाविभूतेः पुंसा मनोनयननिवृत्तिमाददानं कण्ठं च कौस्तुभमनोरधिभूषणार्थं कुर्यान्मनस्य अखिललोकनमस्कृतस्य बाहुं शमन्दरगिरेः परिवर्तनेन निर्निक्तबाहुवलयानतिलोकपालान् सञ्चिन्तये दशशतारमसह्यतेजः शङ्खं च तत्करसरोरुहराजहंसं कौमोदगीं भगवतो दयितां स्मरेत दिग्धामरादिवड शोणितकर्धमेन मालं मधुव्रतवरुदगिरोपगुष्ठां चैत्यस्य तत्त्वममलं मणिमस्य कण्ठे भृत्यानुकम्पितदेह गृहीतमूर्तेः सञ्चिन्तयेद् भगवतो वदनारविन्दं यस्विस्फुरन्मकरकुण्टलवल्गिधेन विद्योतितामलकपोलमुद्धारनासं यश्रीनिकेतमलिभिः परिसेव्यमानं भूत्या स्वया कुटिलकुन्दलवृन्दचुष्टं मेनद्वयाश्रयमधिक्षिपदपत् अब्जनेत्रं ध्यायेन्मनोमयमदन्त्रितोल्लसद्भ्रो तस्यावलोकमधिकं कृपयादिघोर तापत्रयोपशमनाय निसृष्टमक्ष्णोः स्निग्धस्मितानुकुलितं विपुलप्रसादं ध्याये चिरं विपुलभावनया गुहायाम् हासंहरेरवनधा किल लोकतीव्र लोकाश्रुसागरविशोनमद्युधारं सम्मोहनाय रचितं निजमाययास्य भ्रूमण्डलं मुनिकृते मकरध्वजस्य ध्यानान्तरहसितं बहुलादरोष्ट द्विजकुण्ठपङ्क्ति ध्यायेत् स्वदेहकुहरे अवसितस्य विष्णोः भक्त्या आर्त्रयार्पितमनान् पृथग् दिदृक्षेत् एवं हरो भगवती प्रतिलब्धभावो भक्त्या द्रवधृतय उत्पुलकप्रमोदात् औत्कण्ठ्यबाष्पकलया मुहुरध्यमानः तच्चाभिचित्तपडिशं शनगैर्वियुङ्क्ते मुक्ताश्रयं यर्हि निर्विषयं विरक्तं निर्वाणमृच्छति मनः सहसायदार्चिः आत्मानमत्र पुरुषो अव्यवधानमेकम् अन्वीक्षते प्रतिनिवृत्तगुणप्रवाहः सोऽभ्येतया चरमया मनसो निवृत्त्या तस्मिन् महिं न्यवसितः सुखदुःखबाह्ये हेतुत्वमप्स्य
सति कर्तरि दुःखयोर्यत् स्वात्मन् विदत्तौ उपलब्धपरात्मकाष्ठः देहं च तं न चरमस्थितमुत्थितं वा सिद्धो विपश्यति यदो अध्यगमत्स्वरूपं दैवादुपेदमददैववशादवेदं वासो यथा परिकृतं मदिरामधान्तः देहो विदैववशकः खलु कर्म यावत् स्वारम्भकं प्रति समीक्षित एव सासोः तं सा प्रपञ्चमधिरूढसमाधियोगः स्वाप्नं पुनर्न भजते प्रतिबुद्धवस्तुः यदा पुत्रा च वित्ता च पृथङ्मत्यः प्रदीयते अभ्यात्मत्वेनाभिमदात् देहातेः पुरुषस्तदा यतोन्मुखात् स्फुल्लिङ्गात् धूमात्वाभि स्वसम्भवात् अभ्यात्मत्वेनाभिमदात् यदाग्निः पृथगुल्मुखात् बोधेन्द्रियान्तःकरणात् प्रधानात् जीवसंज्ञितात् आत्मा तदा पृथग्दृष्टा भगवान् ब्रह्मसंज्ञितः सर्वभूतेषु चात्मानं सर्वभूतानि च आत्मनि ईक्षेतानन्यभावेन भूतेष्विव यद्दतात्मतां स्वयोनिषु यदा ज्योतिरेकं न प्रदीयते योनीनां गुणवैषम्यात् तदात्मा प्रकृतौ स्थितः तस्मादिदमां स्वां प्रकृतिं दैवीं सदसदात्मिकां दुर्विभाव्यं पराभाव्य स्वरूपेण अवतिष्ठते। श्रीहरे नमः श्रीहरे नमः श्रीहरे नमः। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। सद्गुरु महाराज की जय।